Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டோம். சரி, நான் அந்த ஐடி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். உன்னோட ஓலெவல் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லுடா. 84201. 84201. டே விலடா, வேற எவன்டோ பேர் வருது. டே அதான்டா, நீ பிழைய அடிச்சிருப்ப. 84201 தான். திரும்ப அடித்து பார்க்குறேன். டே இல்லடா, யாரும் குகன் ஒருத்தன்ற பேர் தான் வருது. நேற்று ஃபேஸ்புக்கில் போட்டேன்டா. இங்கே பாரு. ஏன்டா டென்ஷனாக இருக்கீங்க? அதான் பாஸ் ஆகிட்டீங்களேடா, ஜாலியாக இருங்கடா. இல்லைண்ணா, நான் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். என் இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சிது. ஏன்டா சரி, ஆனால் இவன் அடித்தா வேறொருத்தண்ட பேர் தான் வருது. ஏய், என்னடா சொல்கிறீங்க? இதே மாதிரி என் பெச் போடியனுக்கு இப்படி நடந்திருக்குடா. என்னண்ணா சொல்கிறீங்க? அந்த ரிசல்ட் ஷீட்டில் என்ன பேர் வருது? குகன்னு தான் வருது. குகன் கொஞ்சிருவார. டே என்னடா குகன்னு சொன்னதும் அவ்வளோ சீரியஸ் ஆகுறாரு? தம்பி, இவர் என் ஃப்ரெண்டு.
சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எங்ககிட்ட சொல்லு. இது ஒரு பெரிய ஹேக்கிங் கேஸ் ஒன்று. என்ன சார் சொல்கிறீங்க? ஹேக்கிங்கா? இந்த மாதிரி ஹேக்கிங் கேஸ் சும்மா 6 வருஷமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணீங்களா? ஆமாம் சார், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன். அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஓஎல் ரிசல்ட்ஸ் இது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண வேணாம்னு சொல்லி நாங்கள் பான் பண்ணியிருந்தோம். அந்த நியூஸில் நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லையா? இல்லை சார். அதுதானே நியூஸில் எங்கே பார்க்குறீங்க, ஒரே ரீல்ஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் இல்லை. இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நாங்களே 7 இந்த கேஸே க்ளோஸ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி கேஸ் கூட நாங்கள் எடுக்கிறது இல்லை. நாங்கள் அவ்வளோ தூரம் வார்ன் பண்ணி நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் ரிசல்ட்ஸ் போடுறீங்கன்னா பெருமை நினச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியறது இல்லை. ரைட், ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை ட்ரைன் பண்ணி பார்ப்பேன். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுக்கு ஒரே வழி, நீங்கள்லாம் ரீஎக்ஸாம் பண்ணலாங்க. சொல்கிறேன், சரி, இதனால் ட்ரைன் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே. ரீ எக்ஸாம்லாம் செய்ய முடியாதுண்ணா. நாங்களே கஷ்டப்பட்டு தான் அந்த எக்ஸாம் எழுதணும். உங்களால் சொன்ன புரியாதுடா. இதெல்லாம் பெரிய ஹேக்கிங் கேஸ், பெரிய நெட்ஒர்க் ஒன்றும் இருக்குதுல்ல. அவ்வளோ ஈஸியாக யாரும் பிடிச்சிக்க முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? யார் இந்த குகன்? டீட்டெயில்ஸ் கொடுங்களே, நாங்களாவது தேடுறோம். குகன் செத்துட்டான்டா. இதெல்லாம் ஒரு சொன்னாலும் புரியாது. சரி, ஓகே, நான் உங்கள் டீட்டெயில்ஸ் தரேன். என்னது குகன் செத்துட்டானா? அப்போ யார் ஆக்ட் பண்ணுறது? அதான் அவர் சொல்கிறாரு, நீ திரும்ப ரீஎக்ஸாம் பண்ணு. நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ். குகண்ட சொந்தம் இங்கே கிடையாது. அவன் கேண்டியை சேர்ந்தவன். அதில் மொத்த டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. அவன் ஓலர் ரிசல்ட்ஸ் ஏதோ ஃபெயில்னால சூசைட் பண்ணி அகன்ட்டான். அதில் உள்ள ஃபோட்டோ இருக்கு பாருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் வச்சுக்கியா? நாங்கள் கேண்டீனில் கொஞ்சம் போய் தேடி பார்க்குறோம். போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கண்டுபிடிக்க போய். அவன் செத்துடான்டா. அவன் ஐடியா வச்சு தான் இன்னொருத்தன் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன தான் தினம் அவன் கிடைக்க போகிறதே இல்லை. நான் தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் என்றைக்கும் வெளியே போகக்கூடாது. ஓகே. இதில் யார் குகன்? இந்த 3வது கோவில் தொங்கல் இருக்காம அதுதான். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த கோணங்கள் இருக்காங்களே மேலே, அவங்க தான். அவங்களுக்கு மட்டும் தான் அவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். அவங்களோட நேம்? அவங்க பேர் இதோ கீர்த்தனா. ஓகே. போலீஸாலேயே ட்ரேஸ் பண்ண முடியலை, நீங்கள் ட்ரேஸ் பண்ண போவீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேய், நீ எதுக்கும் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற. எதுவும் ஏடா குணமாக பண்ணிக்க போகிறானுங்க. இப்போ ஏன் அந்த ஆள்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸும் வாங்கினேன்? கண்டிப்பாக போறியா? என்ன போறியா? போகிறோம். நான் எதுக்குடா வரணும்? நீ போ, நான் எதுக்கு வரணும்? அப்போ நீ கேண்டி வர மாட்ட. கீர்த்தனா டீட்டெயில்ஸ் வேறு எடுக்கணும். கீர்த்தனாவா? ஆமாண்டா, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். அவங்க ஸ்கூலில் படிக்கிற நம்மளோட ஏஜில் யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் டீட்டெயில்ஸோ ஃபோன் நம்பரும் எடுக்கலாம். அவள் ஸ்கூல் என்னடா? கேண்டில் ஏதோ ராமகிருஷ்ணான்னு சொன்னான். ராமகிருஷ்ணா?
திவ்யா, நதியா, ரம்யா, ரியா, ஏதோ ஒரு பொண்ணு மறந்துட்டேனேடா. நதியா தாண்டா. நதியாவா? அது யாரா? உனக்கு இதெல்லாம் தேவைப்படுறான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உனக்காக கேண்டி போகிறோம்டா. எப்படியாச்சும் அந்த கீதை நான் பார்க்கணும். ஆண்டவா, எப்படியாச்சு எல்லாரையும் காப்பாத்து. டேய், அவகிட்ட பேசுனியா? ஆமாடா, என்ன சொன்னா? இப்போதான் சாப்பிட்டாலாம். கீர்த்தனா நம்பரை வாங்கினியாடா? கீர்த்தனா நம்பர் அதை நான் நேற்றே வாங்கிட்டேன்டா. ஏதோ லொக்கேஷனை அனுப்பியிருக்காங்க, வர சொன்னாங்க. அதையே என்கிட்ட முதல்ல சொல்ல. அதான் இப்போ சொல்லிட்டேனே, வா போ. டேய், இங்கேயாடா வர சொன்னாங்க? ஆமாடா. சரி, ஃபோட்டோ கொஞ்சம் காட்டு. டேய் கல்லனா, டேய், சும்மா பார்க்கடா, காட்டு. இரு காட்டுறேன். அழகா தான் இருக்காங்க. டேய், நேரில் அதை விட அழகாக இருக்காங்கடா. அங்கே பாரு. ஹாய். ஹாய், என்ன விஷயம் சொல்லுங்க. அக்கா, இந்த ரிசல்ட்டு. ஓ, ரிசல்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. அதோட நேம் கூட குகன்னு வருது, அதானே? ஆமாக்கா. ஓ, அப்ப இந்த முறை போலீஸால யாரும் இல்லையா? ஏன்க்கா? வளமையா போலீஸால தான் வருவாங்க. இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். யாருக்கு கொண்டு சொல்லி தெரிஞ்சுக்கட்டும். அவனுக்கு என்னாச்சு? அவன் எந்த கிளாஸ்மேட் தான், ரொம்ப நல்லவன். ஆனா பெருசா படிப்பு வராது. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவான். கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்னா எல்லாருக்கும் பிடிக்கும். சொல்ல விட்றா. அவனுக்கு தான் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவனை படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்கு தான் படிப்பே வராதே. அப்போதான் ஒரு நாள் O level ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு இங்கேருந்து குதிச்சு சாகணும் போல தோணுது. உனக்கு என்னத்தான் ஆச்சு? சொன்னா தானே தெரியும். என் சொந்தக்கார பையன் ரவி, அவன் O level பாஸ் ஆகிட்டான். நல்லம் தானேடா, அதுக்கு எதுக்கு நீ ஏன் பொறாம பண்ற? நீ ஒன்றும் தெரியாமல் பேசாத, என்னை சொல்ல விடு. சரி சரி சொல்லு. அவன் பாஸ் ஆகிட்டான்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அதை எங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டு என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வீடு. இல்லை, அவங்க சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் தலை குனிஞ்சதே இல்லையா, நான் தான் தலை குனிய வச்சிட்டேனா. சரி வீடு. லைஃப்பில் நான் பிச்சை தான் எடுப்பேனா, நான் தோற்று போயிட்டேனா, என்னால் எதுவுமே முடியாதான். சரி வீடு குகன். ஏன் படிக்காதவனால எதுவும் சாதிக்க முடியாதா? சொந்தக்காரங்க தான் முக்கியம், சொந்த மகே முக்கியம் இல்லை. ஓகே ஓகே கூல். அவங்க ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாங்க, நீ அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத. ஓகே, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நானும் போகிறேன். நீ போ, நான் அப்புறம் போகிறேன். டேய், என்னை தனியாக விட கீர்த்தனா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாத, அங்கே உன்னை வீட்டில் தேடிட்டு இருப்பாங்க, நீ போ. சரி, நான் போகிறேன். சத்தியமா போவியா? நான் போகிறேன். ஏன் மேல சத்தியமா?
நான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, நான் போகிறேன், நீ போ. ஓகேடா பாய். நீ போவல்ல, நான் போறேன். அவனை அன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தேன். ஏன்க்கா என்னாச்சு? நான் அவனை விட்டு போயிருக்க கூடாது. ஏன்க்கா அப்போ குகன் பாஞ்சிட்டானா? ஆமாம், அவனால் அந்த வலியை தாங்க முடியலை. அதனால அதில் குதிச்சு சூசைட் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் அவனோட பாடி கூட கிடைக்கல. அப்புறம் எப்படி அவர் தான் அடையாளம் கண்டீங்க? அவனோட கையில் நான் கட்டின கயிறுண்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் அவன் தானே அடையாளம் கண்டுபிடிச்சான். கொஞ்சம் இங்கே வா. பாவம்டா அந்த அக்கா, போதும்டா, ஃபீல் பண்ணுறாங்கடா. சரி அக்கா, தேங்க்யூ இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. அவன் செத்துட்டான் தம்பி. இப்போ யாரோ அவனோட பேரை வச்சு உங்களை மாதிரி அப்பாவி பசங்களோட லைஃப்பில் விளையாடிட்டு இருக்காங்க. முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே அக்கா, நீங்கள் கவனம் போங்க. தேங்க்ஸ் அக்கா. வேறு வழி இல்லை மச்சான், மறுபடியும் எக்ஸாம் செய். இல்லை மச்சான், தூரம் இடிக்குது. என்ன அடிக்குது? இல்லை மச்சான், அவங்க சொன்ன ஸ்டோரியில் ரிசல்ட்டு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் அந்த டெட் பாடி தூண் இருக்கு மச்சான். குக்கன் கண்டிப்பாக சாகலை. யாருடா இவனுங்க வேற எங்கள் அண்ணனுங்கடா. ஆன்சர் பண்ணி பேசு. எடுத்தா கலாய்ப்பானுங்கடா. ஆன்சர் பண்ணிடாத, கண்டிப்பாக எங்கள் அண்ணனை தான் இருப்பானுங்க. ஹலோ. வாவ் வாவ் வாவ், எல்லா விஷயத்தையும் பக்காவாக கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு என்னை இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டல, அதான்டா ஒன்று எனக்கு என்ன பிடிச்சிருக்கு மச்சான்? ஐ லைக் யூடா. யார் மச்சான்? ஹலோ, யார் நீ? நான் தான் நீ தேடுற குகன். டேய், நீ சொன்னது கரெக்ட் தான், நான் இன்னும் சாகலை. நீ மட்டும் கையில் மாட்டின செத்தடா. அப்படியா? கொஞ்சம் அப்படியே ரைட்டில் தெரியும் பாரு, ஒரு பைக் ஒன்று தெரியுதா? ஹாய், முடிஞ்சா புடி. உள்ளுக்குள்ள மோதி பாரு, லெப்ட் வந்த வாங்க போற, ரைட்டு போன வீங்க போன, முட்டை கொத்த நானும் ரெடி ஒண்ணு வச்ச தாங்க மட்டும் ஓட போற, தனிக்க போற, உள்ளுக்குள்ள நடக்க போற, வந்து பாரு. ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கணும். நான் 70 நடந்தே தீரும், நாள் வர என் புகழ் நிகழ்ந்தே தீரும், அதுவரை பொறுப்பது மனதின் வீரம், பறவைகள் பறப்பது விழுவதும் சேரும். நிரந்தரமானவன் விலகி சென்றால் திரும்பிடுவான் என அறியாசனம். ஓய்வு முடிந்ததும் திரும்பி வந்தால் அரச
சனம் அரியாசனம் அரியாசனம் அரியாசனம். ஹலோ டாக்டர், எப்போ வரீங்க? எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது டாக்டர். நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நான் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பார்க்குறேன். ஆமாம், யார் இவன்? டாக்டர், உங்களுக்கு வேறு ஒருத்தனுமே கிடைக்கலையா? The greatest of all time, a man of lies of disguise. Can you see it in my eyes? The greatest of all time, an agent with a secret, a soldier, the deepest, a father to a family. The greatest, come follow me. I used to live in the struggle, but now I live in luxury. With champagne bottles popping, models all around me. My hustle never stopped, and my grind it never ceased. Now I'm living a life that most of people can't believe. I'm the king of the world with my riches and the fame. Living it up without no worries or no shame. Started from the bottom, now I live a life right. I'm counting money and பாருடா, 2K கிட்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கானுங்கன்னு. எல்லாருக்கிட்டையும் செத்துடுன்னு சொல்ல ஏமாத்துற மாட்டினா நீ. என் ரிசால்ட் ஷீட்லேருந்து உன்ட பேரை மாற்றிரு, இல்லாட்டு ஒன்று கொண்டுருவேன். பாருடா, பேசிக்கிட்டே இருக்காத. இது வரைக்கும் நானும் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டதில்லை. வா, ஃபைட் பண்ணலாம். வா வா, கமான் கமான் கமான், வா.
ஏன்டா விட்டு போன? டேய் யார்டா நீங்க? உங்களுக்கு இப்போ வண்டி வேணுமா? டேய் அது ஏன் ஆட்டோடா. அப்போ என்ன ஃபாலோ பண்ணணும்? என்னது ஒன்ன ஃபாலோ பண்ணணுமா? யார்டா நீங்க? யாரா இவன் இவனோட சண்டை பிடிச்சிட்டு இருக்க? குக்கனாது இவனா? டேய் இன்னொருத்தனா? மொத்தம் 3 பேரா? கொஞ்சம் டைம் தாங்கடா. வாழ்க்கை கொஞ்சம் பிடிச்சிச்சு. கொஞ்சம் டைம் தாங்கடா. அடே என்னடா நடக்குது இங்க? டேய் பண்ணா. என்னடா சின்னவனை போட்டு வேணாம். வச்சுக்கிட்டு இருக்க? நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. டேய் நீ இரு, அவனை நான் பார்த்துக்கொள்றேன். ஐயோ மறுகையும் ஃபைட்டா? ஓ இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு அடிக்கிறவன் தானே விஜயமேன்? ஒன் டூ த்ரீ 3 பேரா? ஐ ஆம் டயர்ட். நான் போகிறேன். டேய் டாடா அவன். அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தனை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி இப்போ நீங்கள் கொழும்புக்கு போங்க, உங்கள் அண்ணாவுக்கு சொல்லுங்கள். அவங்க இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்க. ஆமாண்ணா நம்ப மாட்டானுங்கடா. ஏன்டா ஃபோட்டோ ஒன்று கூட எடுக்கலை, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். உன்னை எப்படியாவது பிடிக்கணும்டா. டேய் கொழும்பு போங்கடா, உங்கள் சேஃப்க்கு தான் சொல்கிறேன். ஆமாம் மச்சான், நம்மளுக்கு இங்கே சேஃப் இல்லை. நாங்கள் போவோம், நம்ம அண்ணாவுக்கு சொல்லி புரிய வைப்போம். என்னது குகனை பார்த்தீங்களா? டேய் அவனால பிடிக்க கூட முடியாதுடா. டேய் என்னடா அவன் தம்பி, எவங்கிட்டே அடி வாங்கிட்டு வந்து அவனை பார்த்தே குகனை பார்த்து நிற்கிட்டு போங்கடா. ஆனால் சொன்னேன்ல, இவங்க எது சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீ தான் சொன்ன போய் அன்னைக்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி கிளம்புறேன்டா. ஹலோ. என்ன நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானுங்களா? ஆமாம் சொன்னேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண? நீ வீடியோ கால் ஆன் பண்ணி அவன் கையில் ஃபோனை கொடு.
ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே இருக்கானா? என்ன கொஞ்சம் தாடி மீசெல்லாம் வளர்ந்துருச்சு, ஆனால் அதே குகன் தான். டேய் நாயே, இன்னும் சாவலையாடா? உயிரோட இருக்க? சார், உங்களால் என் மயிரை கூட பிடுங்க முடியாது சார். ஏன்னா நான் மலேசியா போக போகிறேன். ஸ்ரீலங்காவில் ஆக்ட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சு சார். என்னை தேடி போலீஸ் வரும், என்னை கண்டுபிடிக்கும், ஒரே சேசிங் ஃபைட்டிங் த்ரில்லிங்காக இருக்கும்னு. ஆனால் பார்த்தா ஸ்ரீலங்கா போலீஸ் ரொம்ப டம்மியாக இருக்கானுங்க. கடைசியில் 2 சின்ன பயல்களோட சண்டை போட விட்டானுங்க சார். போரிங் போரிங் போரிங், ரொம்ப போரிங் சார். நீங்கள் இருட்டா, இப்போவே வாங்கண்டா. இதுதான் சார் எனக்கு வேணும். கடைசியாக போகிற நேரம் சரி, உங்கள் கூட ஒரு சேசிங் பண்ணலான் இருக்கேன். குயிக்காக வாங்க சார். காமோன் காமோன். ஆ ஆ கட் பண்ணிட்டான். டேய் வாடா, டேய் இதை பிடி. ஹலோ, நான் ஒரு நம்பர் அனுப்புவேன், அது இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அனுப்புங்க டக்குன்னு. குயிக் குயிக். டேய் குகன் கோல்டா. இன்னும் கொஞ்சத்தோட பிடிச்சிடாதா? டேய் உன்ட பேர் தாண்டா வருது. ஏ என்னாச்சு? ரிசல்ட்டை மாற்றிட்டேன். இதுவரைக்கும் நான் ஆக்ட் பண்ண ரிசல்ட் சீட்டுக்காக எவனுமே இவ்வளோ எஃபெக்ட் போட்டு என்னை தேடி வந்ததில்லை. முறையாக ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட ரிசல்ட் சீட் வேணுங்கிறதுக்காக என்னை இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான். அதான் நீ. அதை உனக்காக தான் நான் பண்ணேன். ஆஹா, நீ தேங்க்ஸ் சொல்லணுன்னா அதை கீர்த்தனாவுக்கு தான் முதல் சொல்லணும். அப்போ கீர்த்தனா அக்காவுக்கு எல்லாமே தெரியுமா? அன்னைக்கு நீ கீர்த்தனாவை மீட் பண்ணிட்டு போனல, அதுக்கப்புறம் கீர்த்தனா எனக்கு கால் பண்ண. உன்னை தேடி இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காண்டா, என்னன்னு பாருங்க. அப்புறம் தான் நான் அவகிட்ட உன் லொக்கேஷனை கேட்டு உன்னை தேடி வந்தேன். பாதி மெய் பாதி போய் பேலன்ஸ் ஸ்டோரி நான் சொல்கிறேன், என்ன நடச்சுன்னு தெளிவாக கேளு. அம்மா 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 குகன், உன்னால் நாங்கள் தலை குனிஞ்சிட்டோம். என் மகன் நல்லா படிக்கிறான், எங்களை நல்லா பார்த்துப்பான்னு சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அவங்க முன்னுக்கு தலை குனிய வச்சுட்டேன். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி? நாங்கள் யாருமே இல்லாட்டி தான் உனக்கு உன்னோட படிப்போட அருமை தெரியும், லைஃபோட அருமையும் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே இருக்கோம்னு தேடிட்டு மட்டும் வராது. நாங்கள் இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டோம். எனக்கு எப்போவுமே மானம்தான் முக்கியம். எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்க லைஃப் முக்கியம். படிக்காத ஒருத்தன் எங்கள் குடும்பத்துக்கு தேவையே இல்லை. உங்கள் அம்மாவை தேடி வந்தால் அவளையும் உன் கூடவே அனுப்பிடுவேன். அவளும் உன் கூட சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும்.
குகன், என்னதாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒரு ரிசார்ஜ்க்காக ஃபுல் ஃபேமிலியோட விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கீர்த்தனா, நாங்கள் 2Kல இருக்கிறோம். என்ன குகன் இப்படி பண்ணிட்டாங்க? லெட்டரில் படித்த ஃபேமிலியில் எழுந்திருக்கானுங்க, ஆனால் இங்கே மானம் பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பிளடி ஃபூல்ஸ். டேய் குகன், எலும்புடா எலும்பு. இவனுங்கெல்லாம் படித்த முட்டாளுங்க. உனக்கு நான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ண. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. செத்தரலாம் போல இருக்கு. செத்துறப்போ என்னடா சொல்கிற? ஆமாம், இவனை சாவடிச்சிடலாம். அப்போ தான் இவங்க அம்மா அப்பா லைஃப் டைம் குற்ற உணர்ச்சியிலே இருப்பாங்க. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. இவன் செத்து போயிட்ட மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை ரெடி பண்ணுவோம். காசு தானே அவங்ககிட்ட இல்லை, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். உனக்கு நான் இருக்கேன். எப்படிடா? என்னால் முடியும். எல்லாத்தையும் ஹேக் பண்ணுவோம், ஸ்கேம் பண்ணுவோம். இங்கே படித்தாலும் ஒன்றும் பிடிக்க முடியாது ப்ரோ. என் பிளானுக்கு ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சரியான ஆள் நீ தான் குகன். நீ கம்ப்யூட்டரையே நோண்டிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் நீ பெரிய ஆளாகி பெரிய கிரிமினலா வருவனு. உன்னோட ஹேக்கிங்கில் எனக்கு பெரிய ஹெல்ப் வேணும். நீ அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உன்னோட சேர்றேன். என்னது? சரி, இப்போ உங்களை பிடிக்க வராங்களே, எப்படி தப்பிக்க போகிறீங்க? நான் ஏன் தப்பிக்கணும்? நான் எங்கேயும் போகல. நான் தான் சொன்னேன்ல, அவனுங்க டம்மி போலீஸ்னு. இது வரைக்கும் அவனுங்களால என்னை ட்ரேஸ் பண்ண கூட முடியலை. இதுக்கப்புறமும் முடியாது. ஓகே, பாய். ஓ சாரி ப்ரோ. ஹே வருண். ஆமாம் வருண். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே உன்னை ரொம்ப அலைய வச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லையே, ஞாபகம் இல்லையே. சரி சரி, என்னை எப்படியுமே ட்ரேஸ் பண்ண முடியாது. ரொம்ப யோசிக்காது. ஆல் தி பெஸ்ட். சரி சரி, என்னை எப்படியுமே ட்ரேஸ் பண்ண முடியாது. ரொம்ப யோசிக்காது. ஆல் தி பெஸ்ட். குகட், நீ சொன்னது உண்மைதான். உன்னை யாரால் ட்ரேஸ் பண்ண முடியாது. உன்னை ட்ரேஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான். நீ எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறியா? நீ நல்லாரு. சொன்ன டைமுக்கு வரவே மாட்டான். வாங்க டாக்டர். ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணி முடிச்சிட்டேன்.
மணி ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஆப்ரேஷனை முடிச்சிருங்க. பயப்படாது, நான் இருக்கேன், செஞ்சு தரேன். எல்லாம் ஓகே தான். போய் ஏன்டா அந்த ஃபேஸை சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு வேறு ஃபேஸே கிடைக்கலையா? நான் எல்லாத்தையும் ரீசர்ச் பண்ணிட்டேன். உனக்கு அந்த ஃபேஸ் மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். அதுவும் அந்த ஃபேஸில் இருக்கவன் இப்போ உயிரோட கூட இல்லை. அவன்ட ஸ்கின் கலரும் என் ஸ்கின் கலரும் வேறு வேறே. அதுக்கு என்ன பண்ண போகிற? அதை பற்றி நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ சிறப்பாக முடிச்சுட்டு வந்துடுங்க. அவன் பேர் குகன்டா. ஏதோ ரீசனுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான். அந்த ஃபோட்டோ பிடிச்ச அனுப்ப உனக்கு ஒரு கோலன்னு பண்ண. ஹலோ, அவன் அங்கே இருக்கானா? அவன்கிட்ட ஃபோனை கொடு. ஹலோ ஹலோ குகன், உன் நேம் இப்படி தெரியும்னு பார்க்குறியா? ஹே, யாரா நீ? என் பேர் இப்படி உனக்கு தெரியும்? நான் சொல்ல போகிற மேட்டர் ரொம்ப சீரியஸானது. நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன். என்ன பயமுறுத்துறியா? நீ ஏன் உருவத்தில் இருக்க? உன் உயிருக்கே ஆபத்து. முதல்ல அங்கேருந்து கிளம்பிடு. என்ன விளையாடுறியா? விளையாடல, நான் விளையாடு. வீடியோ பண்ணுவா. இப்போ நம்புறியா? இப்போவே அங்கேருந்து கிளம்பிடு. உன் உயிருக்கே ஆபத்து. அப்போ நீனும் சாகலையா? உயிரோடவா இருக்க? அந்த டாக்டர் உன் பேர் ஏதோ சொன்னானே. உன் பேர் என்னடா?
இனிமே தான் விஜிஎம் அண்ட் வார் ஸ்டார்ட். நான் செத்துட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்க யாரை கொன்னேன்? அந்த டெட் பாடி யார்கிட்ட? வெறும் கை மட்டும் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? கொழும்பு இல்லாமல் அவுட் ஸ்டேஷனில் மறுபடியும் டக்ஸ் உருவாகுது. நான் மறுபடியும் இதில் தலையிட மாட்டேன்.